வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் மூடப்பட்டு இப்போது அனைத்து கண்களும் மே 4 நோக்கி திரும்பியுள்ளன. 85க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு. இது ஒரு புதிய சாதனை. ஆனால் இந்த சாதனைக்குள் ஒரு பெரும் ட்விஸ்ட் மறைந்திருக்கிறதாம். தமிழகம் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது? வாக்கு எண்ணிக்கை மேடையில் என்னதான் நடக்கப் போகிறது? 500 வாக்கு வித்தியாசத்தில் சூப்பர் ஸ்டார்களே கவிழ்ந்து விழுவார்களா? ஜாம்பவான்கள் என்று சொல்லப்பட்ட முகங்கள் அதிர்ச்சியில் உறைவார்களா? இன்றைய பிரத்யேக பகுப்பாய்வில் வாக்கு எண்ணிக்கையில் காத்திருக்கும் மிகப்பெரிய ட்விஸ்டை விரிவாக பார்ப்போம். மேலும் கடந்த தேர்தல்களின் ஆச்சரியமான புள்ளி விவரங்களையும் 2026 ரகசிய கணக்குகளையும் உங்கள் முன்வைக்கிறோம். முதலில் ஒரு முக்கியமான தகவல். இந்த முறை தமிழகத்தில் 85%க்கும் மேல் வாக்குப்பதிவு நடந்துள்ளது. 2021 இது 72% ஆக இருந்தது. அதாவது கூடுதலாக 13% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் இளைஞர்களின் அதீத ஈடுபாடும் தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரமும். ஆனால் இங்குதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கிறது. இந்த புதிய வாக்காளர்களின் வாக்குகள் எங்கே போய் சேர்ந்திருக்கும்? அதுதான் மர்மம். சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் இந்த வாக்காளர்கள் பெரும்பாலும் திமுக அல்லது அதிமுகவுக்குத்தான் சென்றிருந்தனர். ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் அவர்களை கவர்ந்திருக்கின்றன. அதுதான் மிகப்பெரிய மாற்றம். மேலும் இந்த தேர்தல் மும்முனை கூட இல்லை, 4 முனை போட்டியாக மாறியிருக்கிறது. அதிமுக, திமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி இந்த 4 பெயர்களும் தமிழகம் முழுவதும் களத்தில் இறங்கியுள்ளன. 4 முனைகளில் வாக்குகள் சிதறும் போது நடக்கப்போவது ஒன்றுதான். வெற்றி தோல்வி வித்தியாசம் மிக சிறியதாக இருக்கும். இப்போது 500 வாக்கு வித்தியாசம் என்ற பேச்சுக்கு வருவோம். இது வெறும் கற்பனை இல்லை. கடந்த தேர்தல்களையே பாருங்கள். 2011 தேர்தல் 9 தொகுதிகள் 1000 வாக்குகளும் குறைவான வித்தியாசத்தில் முடிந்தன. 2016 தேர்தல் 16 தொகுதிகள், இதில் சில 500 வாக்கு வித்தியாசத்திலேயே முடிந்தன. 2021 தேர்தல் 8 தொகுதிகள், மீண்டும் அதே நிலை. இப்போது ஜாம்பவான்கள் யார்? பெரிய தலைவர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி முன்னணி வேட்பாளர்கள். அவர்களில் பலர் தாங்கள் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 4 முனை போட்டியில் அவர்களின் வாக்குகள் என்டிகே, டிவிகே இடையே பிரிந்து போயிருக்கலாம். இறுதியில் அவர்களே அதிர்ச்சியில் உறைவார்கள். ஒரு உதாரணம். ஒரு முக்கியமான அமைச்சர் போட்டியிடும் தொகுதியில் திமுகவுக்கு 45,000, அதிமுகவுக்கு 44,000, தவேகாவுக்கு 15,000, என்டிகேவுக்கு 10,000 வாக்குகள் கிடைத்தால் அந்த அமைச்சர் வெற்றி பெற்று விட்டாரா? இல்லை. அதிமுக வேட்பாளர்கள்தான் 44,000 வாக்குகளுடன் இரண்டாவதாக வந்திருப்பார். ஆனால் எதிர்பாராத தவேகா, என்டிகே வாக்குகள் யாருக்கும் சாதகமாக இல்லை. இது ஒரு நோவின் சூழல். ஆனால் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த 3வது 4வது கட்சி வேட்பாளர்களும் கிங்மேக்கராக மாறிவிடுவார்கள். யாருடைய தொகுதியில் அவர்கள் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ அந்த தொகுதியில் ஆளுங்கட்சி தோற்கும். இப்போது முக்கிய கேள்வி, தமிழகம் யாருடைய கையில்? உண்மையை சொன்னால் இந்த நேரத்தில் யாருக்கும் சரியான கணக்கு தெரியாது. ஏனெனில் சைலண்ட் வோட்டர்ஸ், அமைதியான வாக்காளர்கள் இந்த முறை அதிகம். ஜெயலலிதா அதிமுகவிலிருந்து பிரிந்து அம்மா அதிமுக ஆன போது வெற்றி திமுகவுக்கு வந்தது. அப்போது எந்த எக்ஸிட் போலும் சரியாக சொல்லவில்லை. 1996 மோம்பெட் குமார் பரப்புக்கு பிறகு அதிமுக 4 தொகுதியில் மட்டுமே வென்றது. அதையும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதுபோல இந்த முறையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலை இருக்கலாம். அந்த அலையை விஜயா, சீமானா சவாரி செய்கிறார்கள் என்பதுதான் மர்மம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மாவட்டத்தின் ஜாம்பவான் ஒருவர் கவிழ்ந்து விழுந்தால் அது மாநில அளவில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு தொகுதியில் 500 வாக்குகள் மாறினால் அரசே மாறிவிடும். உதாரணமாக திமுக கூட்டணி 120 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் 10 தொகுதிகளில் வெறும் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தோற்றுவிட்டால் அந்த 120 - 10 மொத்தம் 110 ஆகிவிடும். அதிமுக கூட்டணி 100 இருந்தால் 100 + 10 110 ஆகிவிடும். உடனே டை ஏற்படும், அதாவது சமநிலையாகிவிடும். அப்போது விஜய், சீமான் போன்ற 3வது சக்திகளின் ஆதரவு யாருக்கு? அதுதான் இறுதி ட்விஸ்ட். மே 4 காலை 8 மணி இவிஎம் திறக்கப்படும். முதல் 1 மணி நேரத்தில் போஸ்டல் வாக்குகள் எண்ணப்படும். பின்னர் ஒவ்வொரு சுற்றாக இவிஎம் வாக்குகள்.
அப்போதுதான் உண்மையான படம் வெளியாகும். ஒரு சிறிய தகவல்: போஸ்டல் வாக்குகள். இவை தேர்தல் பணியில் இருக்கும் அதிகாரிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் வாக்குகள். கடந்த முறை 1.5 லட்சம் போஸ்டல் வாக்குகள் பதிவாகின. இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். இந்த முறை அது 2 லட்சத்தை மீறலாம். ஒரு தொகுதியில் 500 வாக்குகள் வித்தியாசம் என்றால் இந்த போஸ்டல் வாக்குகளே வெற்றி தோல்வியை தீர்மானித்துவிடும். இறுதியாக, ஜாம்பவான்கள் கவிழும் வாய்ப்புள்ள சில முக்கியமான மாவட்டங்களை பார்ப்போம். மேற்கு மாவட்டங்கள்: கோவை, ஈரோடு, திருப்பூர். இங்கு அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் நல்ல வாக்கு வங்கி உள்ளது. வடசென்னை: திமுகவின் அரண். ஆனால் என்டிகே, டிவிகே பலமாக உள்ளன. டெல்டா மாவட்டங்கள்: தஞ்சாவூர், திருவாரூர். திமுகவுக்கு சாதகம். ஆனால் அதிமுக பின்தங்கவில்லை. முதல் முறை வாக்காளர்கள் அதிகம் உள்ள இடங்களில் அதிர்ச்சிகள் நிச்சயம். அன்பு தமிழக மக்களே, சுருக்கமாக சொன்னால் இந்த தேர்தல் முடிவு 500 வாக்குகளின் முனையில் நிற்கிறது. ஒவ்வொரு வாக்கும் ஒரு வெடிகுண்டின் உரிமம். ஜாம்பவான்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மே 4, 2026 வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த 2 மணி நேரத்தில் பலர் அதிர்ச்சியில் விழித்தெழுவார்கள். தமிழகம் யாருடைய கையில் என்பதற்கான விடை: ஜனாதிபதி ஆட்சியா, கூட்டணி அரசா? ஒரு சிறிய 500 வாக்கு வித்தியாசம் மாற்றும் தமிழகத்தின் எதிர்காலத்தை. நன்றி, வணக்கம்.